ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. ருசி பார்த்தவங்க சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இது ஒரு கண்மலை இல்லையா? இதன் மேலே எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய பாதத்தை கர்த்தர் பதிய செய்தார். ஆனாலும் பீலையாமின் கழுதையை வாயை கர்த்தர் திறந்தது போல தகுதி இல்லாத என்னையும் கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தப்போ கர்த்தர் சில காரியங்களை என்னுடைய இருதயத்தில் வைத்தார். ஹல்லேலூயா. அதை குறித்து நான் இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் எனக்கு இந்த காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தபடினால கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை பயன்படுத்த விரும்பிய இந்த சபை ஊழியக்காரருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. சரி, நம்ம ஒரு வசனத்தை வாசித்து அப்படியே தொடங்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நானே வாசல் என்று. தன்னை கர்த்தர் எது கூட ஒப்பிட்டு சொல்றாரு? வாசலோடு கர்த்தர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஈப்ரு வார்த்தையில் இதை என்னன்னு கேட்டிங்கன்னா டேலத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் ஒரு காரியத்தோடு தன்னை ஒப்பிட்டு சொல்லுகிறார்னா அதற்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கும். ஹல்லேலூயா. அதற்கு பின்னாடி ஒரு பொக்கிஷமான ஞானமும் ஒளிந்திருக்கும். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நானே வாசலாக இருக்கிறேன், என் வழியாக நீங்கள் உட்பிரவேசிக்கும் போது ரட்சிப்பை பார்ப்பீங்க, அது மாத்திரமல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் வழியாக கர்த்தர் வாசலாக இருக்கிறது நிச்சயம். அவர் மட்டுமே வாசலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டுமே வாசலாக இருக்கிறார். அந்த காரியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. ஒரு நாளும் கர்த்தர் வாசல் என்கிற வார்த்தையை நம்மால் மாற்ற முடியாது. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நான் வாசலாக இருக்கிறேன், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் ரட்சிப்பை பெறுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என் வாசல் வழியாய் வராமல் வேறு வழியாயும் ஒருத்தன் வருகிறான் என்றும் கர்த்தர் நமக்கு ஒரு ஞானத்தை சொல்லுகிறார். நான் வாசல், அதை மாற்றவே முடியாது. என் வழியாய் வருகிறவைகள் நீதியும் நியாயமும் கர்த்தருடைய சமாதானமும் செழிப்பும் ஆசீர்வாதமும். கர்த்தர் சொல்லுகிறார், என் வழியாய் வருகிறவைகள் ஜீவனுக்கு ஏதுவானவைகளாக இருக்குது. பரிபூர்ணமான ஒரு ஜீவனை நீங்கள் பெறும்படிக்கு இயேசு என்கிற வாசல் வழியாக நுழைந்து போகணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லியிருக்காரு, அவருடைய வாசல் வழியாய் நம்ம உட்பிரவேசிக்கும் பொழுது அந்த இடத்துல மேய்ச்சல் உண்டாகுமா? உட்புறமும் வெளிப்புறமும் மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அது ரட்சிப்பின் வாசல். அது மாத்திரமல்ல, அங்கே ஜீவன் இருக்கிறது. ஜீவனோடு இல்லாதபடி பரிபூரணப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு அப்படின்னு சொன்னவர் இன்னொரு காரியத்தையும் நமக்கு சொல்லியிருக்காரு. ஒரே வழி, நான் தான் வாசல் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடாத, அமைதியாக இருந்துராத. வேறொரு வழியும் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேறொரு வழியும் இருக்கிறது. இதோ அதன் வழியாய் கடந்து வருகிறவன் எப்படி இருப்பானாமா? திருடன். எதுக்கு வருவாங்க திருடன்? கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கிட்ட அழகா சொல்லிட்டார், நான் வாசல், என் வழியா நீ வந்தீனா எல்லா நன்மைகளும் பரிபூரணப்பட்டு இருக்கும் உனக்குன்னு சொன்னவர். அப்பா, அதோட நிறுத்திராத. என் வழி இல்லாதபடி வேற வழியாய் வருகிற காரியங்களும் உனக்கு உண்டு, ஞானமுள்ளவளாயிரு. ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது,
சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருக்கணுமாம்மா. என்ன நடந்தாலும் ஏன் நடக்குதுன்னே தெரியாது, ஏன் இது நமக்கு நடக்குதுன்னே தெரியாது. ஏன்னா உணர்வுள்ள இருதயம் இல்லை முதல்ல. ஏன் எனக்கு இது நடக்குது? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவனா, ஜீவனுக்குள்ளான வாசல் வழியா நுழைந்து போயிருக்கிறேன், பரிபூரணமான ஜீவனுள்ள ஆசீர்வாதத்துக்கு நேரான ஒரு சபைக்குள்ளாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு விரோதமான காரியங்கள் ஏன்? என் குடும்பத்தில் ஏன் சந்தோஷம் இல்லை? என் பிள்ளைகள் ஏன் எனக்கு சமாதானமா இல்லை? இல்லையா? வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் உங்களுக்கு ஆமென் பெரியதா இருக்கும்னு கர்த்தர் சொல்றா. ஆனா எத்தனை பிள்ளைகளை நிமித்தம் தாய் தகப்பன்மார் தூங்காம இரவுகளை கழிக்கிறீங்க இல்லையா? எத்தனை தாய் தகப்பன் மேல இல்லையா? நேற்று தினம் ஒரு குடும்பத்தை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அவங்க கண்ணெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ டார்க்காக இருந்தது. நான் கேட்டேன், நீங்களாம் தூங்குறீங்களா அப்படி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், என் பையனுக்கு டிவோர்ஸ், நாங்கள் அங்கங்கே அலைஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு தூக்கமே இல்லை, நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு பல நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையான இந்த நாட்களை சந்தோஷமாய் அனுபவிக்க முடியாதபடி சில தடைகள், அல்லேலூயா, நான் சொல்லுகிறேன், நேர்வழியாய் அல்ல வேறு வழியாய் வருகிறான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு சபைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆயத்தமாக எல்லாரும் வந்தீங்கல்ல. சபைக்கு வரணுன்னா எப்படி ஆயத்தப்படுவோம்? இங்கே ஷாப்பிங் போகிற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணுவீங்களா? இல்லை. சபைக்கு வரும்போது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் கோடு இருக்கும். சபைக்கு வரணும்னா பைபிள் எடுத்து வைப்போம், டைரி எடுத்து வைப்போம், ஆயத்தப்பட்டுட்டு வருவோம் இல்லையா? ஒரு ஆயத்தம் இருக்கும். கணக்கு காசு எடுத்தியா, அதை எடுத்தியா, இதை எடுத்தியா எல்லாம் கேட்டுட்டு சரி வா சபைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போவோம் இல்லையா? ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆயத்தம் இருக்கும். இதே தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே போகிறதுக்கு இப்படி எல்லாம் ஆயத்தப்படுவீங்களா? இல்லை. அதனால தான் நான் சொல்லுகிறேன், எந்த வாசல் வழியாய் நீ உட்பிரவேசிக்கிற அப்படின்றதுல உன்னுடைய சமாதானமும் உனக்கு உண்டான ஆசீர்வாதங்களும் உன் வாக்குத்தத்தங்களும் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாசல் வழியாய் நம்ம கடந்து வருகிறோம். இந்த சபையினுடைய வாசல் இயேசுவாய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபையினுடைய வாசல் யாராய் இருக்கிறது? இயேசுவா இருக்கிறார். அதற்குள்ள நான் வர்றதுக்கு காலை எடுத்து வைக்கும் போது தானே எனக்குள்ள இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், என்னுடைய அவமானங்கள், என் நிந்தைகள் எல்லாவற்றையும் மறந்து என் தேவனை ஆராதிக்கணும். வெளியே போனால் தலையை வெட்டிடுவான்ற அளவுக்கு பிரச்சனை இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஒரு புதிய பலத்தோட கூட ஆமென் அல்லேலூயா. எல்லாம் உதிர்ந்து நிற்கிற ஒரு கழுகு எல்லாவற்றையும் உதிர்ந்து தன்னுடைய நகங்களை எல்லாம் உடைத்து கொண்டு தன்னுடைய பலனாகிய கொக்கையெல்லாம் உடைச்சிட்டு கண்மலைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஏன் தெரியுமா? அது பலன் திரும்ப பெறத்துக்காக. அல்லேலூயா. கர்த்தர் சபைக்குள்ள நீங்க வரும் பொழுது உங்களை பலப்படுத்தி அனுப்புவார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. நீங்க வாளா வயதுள்ளவர்களாய் இருக்கும்படி, உங்கள் பலன் குறையாதபடி, உங்கள் சந்தோஷம் குறையாதபடி, உங்களுடைய சந்தோஷமும் சமாதானமும் கிருபையும் நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அந்த வாசலிலே நிற்கிறவர் உங்களுக்கு ஒரு தகுதியை கொடுப்பார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை உண்டு. என்னன்னா, எல்லா சபையினுடைய வாசல்களிலும், நான் சொல்றது சரியா தவறான்னு தெரில, என் மன விருப்பத்துக்கு ஏற்றபடி சொல்றேன். எனக்கு என்ன ஆசைன்னா, எல்லா சபையினுடைய வாசல்களிலும் இப்படி எழுதப்படணும். என்ன அப்படின்னு கேட்டா, என் சபையிலே பாவிகளுக்கு இடம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் என் சபையில் என்ன இல்லை? பாவத்திற்கு இடமில்லை. நம்ம எல்லாருமே பாவிகள் தான். நேற்று நான் ஒரு தம்பிக்கிட்ட பேசும்போது சொன்னேன், தம்பி நீ ஊழியக்காரனை மாறிட்டு ஆண்டவருக்கு மேலே சித்தம் இருக்கு. அப்போ அவன் சொன்னான், என்ன சொல்கிறீங்களா, என்ன சொல்கிறீங்களா அக்கா, எனக்கு தகுதியே இல்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, பைபிள் படித்தா நான் சர்ச்சுக்கெலாம் போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கக்கா அப்படின்னு சொன்னான். என்ன சொல்லட்டும் அவங்கக்கிட்ட? ஏசப்பா என்னை கூப்பிட்டாருன்னு சொல்கிறதுக்கு நான் என்னக்கா சொல்லட்டும் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், ஏசப்பா யாரை தேடிப்பா இந்த உலகத்துக்கு வந்தாரே? அல்லேலூயா. நீதிமான்களை தேடின்னு எழுதப்பட்டிருக்கிறதா? அப்படியா? அப்படியா எழுதப்பட்டிருக்கு?
இல்லை, அவர் பாவிகளை ரட்சிக்க. ஆமென். பாவிகளை தேடி தான் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அதனால இந்த சபைக்குள்ள பாவிகளாகிய நமக்கு இடம் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. பாவம் எவ்வளவு சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல மாற்றுகிற ஒரு சூப்பர் பவர் உள்ள ஒரு கிளென்சிங்கோட ஒரு பியூரிஃபிகேஷனோட நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரோட ஏசப்பா அந்த வாசலுக்கு முன்பாக நிற்கிறார். அல்லேலூயா. ஒன்ஸ் அதுக்குள்ள நீங்க என்டர் ஆன உடனே உன் லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க பார்ப்பீங்க. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய வாசல் வழியாய் நுழைகிற எல்லாமே நன்மையானதாய் மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரின் வாசல் வழியாய் நுழைகிற எல்லாமே அருமையானதாய் இருக்குங்க. அதுல குறைவே தேட முடியாது. அல்லேலூயா. தேடி பார்த்தா கூட குறைய கண்டுபிடிக்க முடியாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் இயேசு. ஆமென். அப்போ நிறைவானதை எங்க நான் தேடலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுகிறேன், இயேசு என்னும் வாசல் வழியாய் நீ நுழையும் பொழுது நிறைவானதை கண்டடைகிறீங்க. அல்லேலூயா. எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் குற்றமுள்ளவர்கள் தான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய அந்த பாதுகாப்பு என்கிற ஒரு ஆர்க்குக்குள்ள, ஒரு பேழைக்குள்ள நம்ம ஒளிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். இப்போ பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது நோவாவின் குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். நோவா மாத்திரம் என்ன பண்றாரு? நீதிமானா இருக்கிறார். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? பாவத்தின் வாசல். சொல்லவே வேண்டாம். எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்த எல்லாவற்றையும் ஒரே நாளில் அழிச்சு போட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டாரு. பாவம் அந்த அளவுக்கு பெருகி இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு? நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ள கூப்பிட்டாரு. அல்லேலூயா. 40 நாள் மழை பெய்ந்தது. 150 நாள் அந்த தண்ணி தேங்கி நின்னது. கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? பாவிகளையும் கர்த்தருக்கு விரோதமாய் தூஷணமாய் இருந்த பொல்லாத துஷ்ட மனுஷர்களை அவருடைய கோபம் போதும்னு தீர்ற அளவுக்கு எல்லாரையும் சங்காரம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. ஆனால் அந்த பேழைக்குள்ள இருந்த குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டாங்க. பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்களேன். 17வது அதிகாரத்தில் 16வது வசனம். நான் அவளை ஆசீர்வதித்து 7ஆம் அதிகாரம் தான் 17, 16. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தரும். இல்லை, ஒரு நிமிஷம். 7ஆம் அதிகாரம் தான். மேபி கதவை அடைத்தார். 17, ஆதியாகமம் 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம்னா சுற்றி இருக்கிற பூமியில எப்பேற்பட்ட அழிவுகள், போராட்டங்கள் என்ன நடந்தாலும் அந்த வாசல் வழியாய் அந்த பேழைக்குள்ளே நுழைந்தவர்களை கர்த்தர் என்ன பண்ணினாரு? பாதுகாத்தார். அல்லேலூயா. அந்த பேழையின் வாசல் வழியாய் நுழைந்தவர்களை கர்த்தர் அருமையா பாதுகாத்து கொண்டார். அந்த குடும்பத்துக்கு எந்த சேதமும் அணுகாதபடி அவருடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து இருந்தது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கதவை அடைத்தார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அதிகாரம் கர்த்தருடைய கரத்துல கொடுக்கப்பட்டு இருந்தால், அது கர்த்தரால் அடைக்கப்பட்டு இருந்தால் அங்கே பாதுகாப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வாசல், ஆனால் என்னை அல்லாம வேற வாசல் வழியா வருகிறவனும் உண்டு. இப்போ அதே ஆசீர்வாதம், இப்போ அதற்குரிய உரிமை, அந்த வாசல் எப்படி நோவாவினுடைய பேழையை கர்த்தர் இல்லையா, அந்த கதவை கர்த்தர் அடைத்தார். ஏன்னா அது கர்த்தருடைய கரத்தில் இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய பேழைக்குள்ள யாருடைய அதிகாரம் இருக்கிறது? யாருடைய அதிகாரத்தின் கீழே நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம்?
அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், வேற வழியா வருகிறவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். இன்னைக்கு ஆசீர்வாதமான ஒரு வருமானத்தை எடுக்க முடியல. எவ்வளவு பணம் வந்தாலும் வட்டிக்கு கட்டுறதும் கடன் கட்டுறதும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதும் வீணாய் போகிறதுமான காரியங்கள் நடக்குது. கர்த்தர் என்ன சொன்னாரு? அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்தான். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொன்ன திருடனுக்குரிய காரியங்கள் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, நான் சபைக்கு வரேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் தேவனோடு இணைந்து இருக்கிறேன், என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வசனம் சொல்லுகிறது, தன்னிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறான். பாருங்க, நோவாவினுடைய காலத்துல ஒரே ஒரு நாள் சுத்திகரிப்பு. அந்த ஒரு நாள்ல கர்த்தர் என்ன பண்ணினாரு? எல்லாவற்றையும், கர்த்தருக்கு விரோதமாய் நின்ற மனுஷர் முதல் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து நிர்மூலப்படுத்தினார். நிர்மூலப்படுத்திட்டு கர்த்தர் என்ன சொன்னாரு? இனி இப்படி ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன். எப்படி? ஒரே நாளில் தீர்வு கொண்டு வர்றத, ஒரே நாளில் சுத்திகரிப்ப நான் செய்ய மாட்டேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள இருக்க நமக்கு எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தினம் தினம் சுத்திகரிக்கப்படணும். ஆமீன் சொல்றீங்களா? கர்த்தருடைய கிருபை நமக்குள்ள இருக்கிறபடினால ஒரே சுத்திகரிப்புக்கு நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா தினம் தினம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில தினம் தினம் சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தேவனோடு நடந்து தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்த ஒரு குடும்பத்தை, அல்லேலூயா, இப்போ ஒரு பேழையை கர்த்தர் பாதுகாத்தார். பேழையை தவிர மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்தார். ஏன்னா பேழை கர்த்தருடைய கரத்துல இருந்தது. அதே போல ராகாப் என்கிற வேசியை குறித்து நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? ராகாப்பை குறித்து நமக்கெல்லாம் தெரியும். அல்லேலூயா. இப்போ ராகாப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, ராகாப் என்ன பண்றாங்க? யோசுவா அனுப்பின 2 பேரை தங்களிடத்துல பத்திரமா பாதுகாத்து வைத்து கொள்றாங்க. அல்லேலூயா. அவங்க பாதுகாத்து வச்சதுக்கு அப்புறமா அவங்க ராஜாவை எதிர்க்கிறாங்க, சுற்றி இருக்கிற ஜனங்களை எதிர்க்கிறாங்க. யார்கிட்டையுமே உண்மையை சொல்லலை. 2 பேர் வேவு பார்க்க வந்தாங்கன்ற காரியத்தை இவங்க யார்கிட்டையுமே சொல்லலை. இவங்க ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களாக இருந்தாங்க. பாருங்க, யோசுவா 1ஆம் அதிகாரத்திலேருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோன்னா, யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 25 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா, 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களை குறித்து தேசத்து ஜனங்கள் சோர்ந்து போனார்கள். அல்லேலூயா. நம்மை குறித்து நம்ம சத்துருக்கள் சோர்ந்து போகும்படி கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஜெபிக்கிற உங்களை குறித்து உங்கள் சத்துருக்கள் சோர்ந்து போவாங்க. உங்களுக்கு விரோதமா காரியங்களை செய்கிறவங்க, உங்களுக்கு விரோதமாக பில்லி சூன்ய மந்திரங்களை செய்கிறவங்க, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராகாப் சொல்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாய் எங்கள் தேசத்து ஜனங்கள் சோர்ந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நூல், அதாவது அவங்க சொல்லிட்டு போகிறாங்கல்ல, எந்த ஜன்னல் வழியாக அவங்கள அனுப்பி விட்டாங்களோ இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிட்டு போனாங்க, அந்த 2 பேர் சொல்லிட்டு போனாங்க, இதே ஜன்னலில் நீ சிவப்பு நூல் கயிறை தொங்க விடும் பொழுது உன் வீடு என்ன பண்ணப்பட்டிருக்கும்? ரட்சிக்கப்பட்டிருக்கும். உன் வீடு அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இந்த ராகாப் என்கிற பெண்ணுக்கு ஒரு ஞானம் இருந்தது. என்ன அப்படின்னா, என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்கிற ஞானம். அல்லேலூயா. அது அவளுடைய சொந்த தேவன் கிடையாது. ஆனா அவ கேள்விப்பட்டா. அவ சொல்றா பாருங்க, நீங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்ததும் நீங்கள் ராஜாக்களை கொன்றதும் கேட்டு எங்கள் இருதயங்கள் கரைந்து போயிற்று, நாங்க பயத்தினால நிறைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. தேவனை எப்பயோ கதை மாதிரி கேட்டா, தேவனை குறித்து அவ அறியல. எப்படி கேட்டா? கதை மாதிரி கேட்டுக்கிட்டா.
யாரோ சொன்னாங்க. அதை நம்பி தேவனுடைய ஜனத்தை அவள் பாதுகாத்து காப்பாற்றினாள். அதனால் அவளுக்கு என்ன கிருபை கிடைச்சது? அவங்க சொன்னாங்க, நீ எந்த ஜன்னல் வழியா எங்களை இறக்கி விட்டையோ அதே ஜன்னல்ல ஒரு முத்திரையான ஒரு அடையாளத்தை போடு. அல்லேலூயா. அந்த சிவப்பு நூல் கயிறு என்பது கர்த்தருடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாய் இருந்தது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது சங்கார தூதன் கடந்து செல்லும்படி நிலவாசல்களிலெல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தடவி இருந்தாங்க இல்லையா? அதே போல இந்த ராகாப் வீட்டிலும் ஒரு அடையாளம் இருந்தது. அல்லேலூயா. தேவ ஜனமே, ஜெபிக்கிற பிள்ளையா உன் வீட்டில் அந்த முத்திரை இருக்கணும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஜெப வீடு என்கிற முத்திரை உங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க பிள்ளைங்க மேல இருக்கணும். உங்க கணவர் மேல அது இருக்கணும். உங்க வீடு பாதுகாக்க ராகாப் இப்படி வேண்டிக் கொள்றாங்க, நானும் என் தகப்பனும் என் தாயும் என் சகோதரர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல்லேருந்து வந்த 2 பேர்த்துக்கிட்ட ராகாப் வேண்டிக் கொண்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஜெபம், பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? பிள்ளைங்க ஆசீர்வாதமா இல்லை, பிள்ளைங்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, என் பிள்ளைய குறித்து எனக்கு சமாதானம் இல்லை. ஏன்? பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வதையும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறதையும் நீங்கள் மறந்துட்டீங்க. கர்த்தர் சொன்னார், எனக்காக வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க, எனக்காக அழாதீங்க அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக அழறீங்க? எத்தனை பேர் உங்கள் சொந்த கணவருக்காக, உங்கள் மனைவிக்காக எத்தனை பேர் அழுது ஜெபிக்கிறீங்க? உங்களுக்கு உத்தரவாதம் உண்டா? என் வீடு பரிசுத்த ஆவியானவரால் கொடியேற்றப்பட்ட வீடு அப்படின்ற ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு இருக்குதா? இருக்குதா? ஆமென் சொல்றது யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஆமாம், என் வீடு பரிசுத்த ஆவியானவருடைய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை உடைச்சி தள்ளிட்டு வராங்க. கர்த்தர் ஆமென் ஆவியானவர் அங்கே கொடியேற்றி வைத்திருந்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அழித்து சிதறடித்த போது அவர்களுடைய கை ராகாப்புக்கு விரோதமாக தூங்கலை தெரியுமா? ஏன் தூக்கலை தெரியுமா? அந்த அடையாளம், அந்த முத்திரை அவள் வீட்டில் இருந்தது. அதோடு அவள் கதை முடிஞ்சிருச்சா? அவள் வேசியான பெண், அதோட கதை முடிஞ்சிருச்சா? இல்லை. உயர்ந்த ஒரு கோத்திரத்தில் கர்த்தர் அவளுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு இயேசுவினுடைய வம்சத்தை சுமக்கிற ஒரு வழியில் இல்லையா? நம்ம மத்தேயுவில் படிக்கும்போது நமக்கு தெரியும், ராகாப் யாரு? போவாசினுடைய அம்மா இல்லையா? அப்படி கர்த்தர் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை அவளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் பாஸ்ட்டை பார்த்து கர்த்தர் உங்கள் ப்ரெசண்ட்டை முடிவு பண்ணவே மாட்டார். உங்கள் இறந்த கால பாவத்தை பார்த்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க மாட்டார். நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பாவம், எவ்வளவு குற்றம், எவ்வளவு கரைகள் இருந்தாலும் இயேசு என்கிற வாசல் வழியாய் நீங்கள் நுழைய விரும்புங்கள். அல்லேலூயா. ராகாப்புக்கு அந்த நாலேஜ் இருந்ததுங்க. எதை தேர்ந்தெடுக்கணும் என்கிற புத்தி அவளுக்கு இருந்தது. எரிகோ கோட்டைக்கு, எரிகோவில் இருக்கிற ஜனங்க கிட்ட போய், இப்படி 2 பேர் வேவு பார்க்க வந்திருக்காங்க, நம்மளையும் நம் ஜனத்தையும் அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அவ சேர்ந்து கொள்ளாதபடி, எங்க ஜீவன் இருக்கிறதோ, அல்லேலூயா, எங்க வல்லமை இருக்கிறதோ, எங்க சர்வ வல்லவரினுடைய கரம் உயர்ந்து இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்தாள். அல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தருடைய ஜனங்களை உலகத்துக்குரிய காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகம் கற்றுக் கொடுத்து, உலகத்தினுடைய காரியத்தினால உங்கள் வீடுகளை நிரப்பி, உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஓடி ஓடி தேயாதபடி அழியாத ஆசீர்வாதத்தை, அழியாத பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை உங்கள் வீட்டின் முத்திரையாய் மாற உங்களுக்காக, உங்கள் வீட்டுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, பகலில் பறக்கிற அம்பு இருக்குது, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய் இருக்குது. இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பெரிதாக எடுத்துக்கணும், அசதியாக எடுத்துக்க கூடாது. அல்லேலூயா. வன்கண்கள் இருக்குது, பொறாமை இருக்கிறது, நமக்கு விரோதமாய் துரோகம் பேசுகிற நாவுகள் இருக்கிறது. இதையெல்லாம் ஜெயிக்கணும்னா ஆவியானவருடைய பலன் வேணும். அல்லேலூயா. உங்கள் வாய் பலத்தினால பேசி ஜெயிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு, எனக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லவர், அவரை கொண்டு நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற பலன் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ராகாப் அருமையானதை தெரிந்து கொண்டாள்.
பாருங்க, அவளுக்கு கேள்விப்பட்ட மாத்திரத்துல தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறா. உங்க நிமித்தம் நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம், உங்க நிமித்தம் நாங்க சோர்ந்து போயிட்டோம், எங்க இருதயம் எல்லாம் கலங்குது. அது மாத்திரம் சொல்லல, வானத்திலும் பூமியிலும் உங்கள் தேவனே தேவன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டா. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தரை அறியாத எப்பொழுதோ கேட்ட ஒரு சில வார்த்தைகளை வைத்து இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு கர்த்தர் மேலே ஒரு விசுவாசத்தை வைத்து ராகாப் தன் குடும்பத்தை பாதுகாத்தது மாத்திரமல்ல, என்றுமே மாறாத ஒரு இடத்தை வேதத்தில் பிடிச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஜெபம் சகலத்தையும் மாற்றும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஜெபம் சகலத்தையும் மாற்றும். எவ்வளவு பெரிய பொல்லாத பாஸ்ட் லைஃப் இருந்தாலும் கூட உங்களுடைய ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்கள் உங்கள் நிமித்தம் நடுங்குவார்கள். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. எவ்வளவோ செய்கிறேன், எவ்வளவோ பேசுகிறேன், என்னமோ பண்ணி அழிச்சிடலான்னு நினைக்கிறேன், ஆனாலும் அவன் நல்லா தானே இருக்கிறான்னு சொல்கிற கூட்டம் உண்டு. அல்லேலூயா. என்ன மந்திரம் பண்ணாலும், என்ன பில்லி சூனியம் பண்ணாலும் அவன் நல்லா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிற கூட்டமும் உண்டு. அல்லேலூயா. இவைகளெல்லாம் யார் சொல்ல வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரு குடும்பத்தை கூட நம்ம பார்க்கலாம். பாருங்க, நமக்கு இப்போ நான் சொன்ன காரியத்தில் உங்கள் வீட்டின் மேலே தேவனுடைய முத்திரை இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய முத்திரை உள்ள வீடாக உங்கள் வீடு இருக்கணும். அடுத்தபடியாக தெய்வீக ஒரு இணைப்பு இருக்கணும். சபையோடு கூட குடும்பத்திற்கு என்ன இருக்கணும்? ஒரு தெய்வீக இணைப்பு இருக்கணும். நம்ம ரோமர்லாம் எடுத்து வாசித்தா, நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். என்னென்னா, அகிலா பிரிஸ்கில்லா அப்படின்ற தம்பதிகளை குறித்து உங்களுக்கு தெரியும்ல? அகிலா பிரிஸ்கில்லான்னு சொல்லுகிற இந்த தம்பதிகளை குறித்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க பவுலோடு கூட நடந்து ஊழியம் செய்தவர்கள். இந்த குடும்பத்தை குறித்து பார்க்கணும், இந்த கணவன் மனைவியை குறித்து பார்க்கணும் அப்படின்னா, பவுலுக்காக, அதாவது ஊழியக்காரனுக்காக இறங்கி எல்லா காரியத்தையும் செய்து அவர்களை, ஊழியக்காரங்களை வரவேற்று அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுக்கறதுல ரெண்டு பேருமே பெயர் பெற்றவர்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வீக கனெக்ஷன், அதாவது தெய்வீக ஒரு உறவு, தெய்வீக ஒரு இணைப்பு குடும்பத்துக்கு தேவை. ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். குடும்பத்துக்கு ஒரு ப்ரேயர்னா, வீட்டில் ஒரு ப்ரேயர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கேட்டால் எத்தனை பேர் ஒற்றுக்கொள்கிறோம்? இல்லை, நான் பிஸியாக இருக்கேன், நான் வெளியே போகிறேன், இல்லையா? எத்தனையோ காரியங்களை சொல்கிறோம். உங்கள் வீட்டுக்கும் கர்த்தருடைய சபைக்கும் ஒரு பிணைப்பு தேவை அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களோடு கூட நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரர்களோடு, சபையோடு நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறோம். எங்கெங்கேயோ போகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இணைந்திருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. வீட்டில் ஒரு ப்ரேயர் வைக்கணும்னா அதை குறித்து மன விருப்பம் கிடையாது. அல்லேலூயா. அப்படி இல்லாதபடி இந்த அகிலா பிரிஸ்கில்லா அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பவுலோடு கூட நடந்து திரிகிறவர்களாக இருக்கிறாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 3-5 வரை வாசிங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரால் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்றார் அவங்களை குறித்து சொல்லும்போது, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து முன்னாடி நிற்கிறோம்? அல்லேலூயா. நமக்காக எத்தனையோ நாள் உபவாசித்து அழுது ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் வார்த்தைகளை பெற்றுட்டு வந்து உங்களுக்காக நின்று கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிற ஊழியக்காரங்க இருக்காங்க இல்லையா? ஏதோ ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனைனா, நான் நிற்கிறேன் பாஸ்டர், நான் வரேன் பாஸ்டர், நான் இருக்கேன் பாஸ்டர், நான் இருக்கேன் பாஸ்டர்மா அப்படின்னு சொல்லுகிற எத்தனை நாவுகள் இன்னைக்கு இருக்குது? அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க? பவுல் அழகா சாட்சி சொல்லுகிறார், என் பிராணனுக்காக அவர்கள் கழுத்தவங்க
கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையில் வெளியில் இருக்கிறவங்கள என்ன வார்த்தைகள் பேசுகிறாங்க? சபையில் பெரிய பிரச்சனைப்பா, நீ போய் கழுத்தை கொடுத்து மாட்டிக்காத அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஊழியக்காரனுக்காக கூட நிற்கும் பொழுது ஆமென், கர்த்தர் பரலோகத்தின் வாசல்களை உங்களுக்காக திறப்பார். ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. பரலோகத்தின் வாசல் திறக்கப்படணும், ஒரு பரலோக இணைப்பு உண்டாகணும். பரலோகத்தில் இருந்து ஒரு ஏணி இறங்கி என் வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகணும். பரலோகத்தின் பொக்கிஷசாலையாகிய புதையல்கள் என் வீட்டில் நிரம்பணும் அப்படின்னா ஒரு டிவைன் கனெக்ஷன், ஊழியக்காரர்களோடு கூடிய இணைகிற ஒரு நல்ல உறவு நமக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்காக கழுத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சின்னதாக சப்போர்ட்டையாவது கொடுப்போம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் நமக்கு கொடுத்துருக்கிற, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால் அவர்களுக்கு நம்ம என்னவா இருக்கணும்? சாட்சி சொல்லணும் நம்மளை குறித்து ஊழியக்காரங்க. அல்லேலூயா. இவன் நிமித்தம் பாருங்க, பவுல் அழகாக சாட்சி சொல்லுவார். அவரை குறித்து சாட்சி சொல்லும் போது, நான் மாத்திரமல்ல புறஜாதியாரும் நன்றி உள்ளவர்களாக இருக்கோன்னு அவங்களுக்கு சொல்லுங்க, ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ நன்மை செஞ்சிருக்க அப்படின்னு சபையாகிய உங்களை பார்த்து உங்கள் ஊழியக்காரர் ஆசீர்வதித்தால் உங்கள் வீட்டில் எல்லா விதமான டிவைன் கனெக்ஷனும் இருக்கும், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.